பொய்கிப்பட்டிங்கிற கிராமத்துல மணப்பாறை பக்கத்துல திருச்சி மாவட்டத்தில் அவர் இருக்கார். அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காரு. என்னம்மா படிப்பு உட்காந்துட்டியாயா? ஆமாமா, நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குல்ல. எனக்கு எங்கேயா அதெல்லாம் புரியுது. நாங்க படிச்ச காலத்துல தமிழ், கணக்கு, அறிவியல், புவியல் அழகா வரும். இப்ப நீங்க படிக்கிறதெல்லாம் சொன்னாலே எங்களுக்கு வாயெல்லாம் சுருக்கிக்குது. எல்லாம் ஒண்ணுதாமா, பேருதான் வேற. சரிங்களா? நீங்க எதையும் குழப்பிக்காதீங்க, படுத்து தூங்குங்க. என்னம்மா? உங்க அப்பா ஏரி கரையில விழுந்து கிடக்குறாராயா? பொன்னம்மா இப்பதான் வந்து சொல்லிட்டு போறா. சட்டு போய் தூக்கிட்டு வந்துறியா? அதான் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாருல்ல, நான் யாரையும் தூக்கிட்டு வரணும்? காலையில தெரிஞ்சோன்னா அவரே வர போறாரு. ஏயா, அறிவு கெட்டு போன மனுஷன் தான். ஆனா உங்க அப்பாயா அவரு? இல்லம்மா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கணுமா, நான் படிக்கவே இல்லம்மா. ஏயா, செத்த நேரம் ஆகுமா, கொஞ்சம் போய் கூட்டிட்டு வந்துறியா? இதே வேலையா போச்சுமா உங்களுக்கு, படிக்கவே விடாதீங்க. இவர் பார்த்தசாரதியோட அப்பா. இருக்கிற இடம் வந்து போட் கிளப் ரோட், அடையார், சென்னை. எங்க போய் தொலைஞ்சா மனுஷன்? அப்பா, என்னப்பா எதுக்குப்பா கூப்பிட்ட? எங்க போய் தொலைஞ்சா? பாத்ரூம்ல இருந்தப்பா. 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் பாத்ரூம்லயே கிடையாது. அங்க என்ன ஆராய்ச்சி ஏதாச்சும் பண்றீங்க நீங்க? சரிப்பா, ஏன்பா டென்ஷன் ஆகுற? என்ன டீ இருந்துட்டேப்பா இங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொடுப்பா, டீ கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் எடுத்துருவா, சீக்கிரம் எடுத்துருவா. எடுத்துட்டு வாப்பியா? டீ எடுத்துட்டு வர கூட நேரமா உனக்கு? கோச்சிக்காதப்பா, இந்தாப்பா டீ குடிப்பா. அங்க போய் நான் குடிச்சுக்கிறேன். சரிப்பா, சூடு ஆறதுக்குள்ள குடிச்சிரு. சரியா? நான் குடிச்சிடுறேன். வேற ஏதாவது வேணுமாப்பா? வேற எதுவும் வேண்டாம். மொபைல் அலாரம் வச்சிட்டியா? நல்லா ஞாபகப்படுத்துறப்பா, நான் வச்சுட்டேன். இன்னொரு தடவை வேணா செக் பண்ணிக்கிறேன். உனக்கு வேற ஏதாவது வேணுமாப்பா? வேற எதுவும் வேணாம். நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்கு எனக்கு. ஓ, ஓகே. துணிலாம் இன்னும் வச்சிருக்கா? ஆமால, நாளைக்கு புதன்கிழமைனா திங்கள் செவ்வாய் எல்லோ தான் லக்கி கலர். அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இன்னைக்கு நைட்டே நான் லைன் பண்ணி வச்சிருப்பா. சரியா? ஏதோ ஒன்று பண்ணு, சொதப்பாரு. சரிப்பா, சரி, ஓகே. உனக்கு வேற ஏதாவது வேணுமாப்பா நாளைக்கு? வேற எதுவும் வேண்டாம். ஒரு ஹவர் பர்மிஷன் போட்டு காலையில என்ன டிராப் பண்ணும், பஸ்ல போ, ஆட்டோல போன்னு டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டாங்க. சரிப்பா, நான் லீவே போட்டுறேன். சரியா? சரிப்பா. சரிப்பா, வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் வேணாம். சரி. என்ன பாத்துட்டே இருக்க? வேற ஏதாவது வேற எதுவும் வேணாம். இப்ப படு. சரி. பழக்க தோசத்துல போயிட்டு பாத்ரூம்ல படுத்துட்டீங்க. அப்பா, சொல்லுப்பா. என் டீல் ஞாபகம் இருக்குல்ல? டீலா? என்ன டீல்? டீலா? படிக்கிறது மட்டும்தான் ஐயா வேலை, மத்த எல்லாம் உங்க வேலை. சரிப்பா. டீல். ஓகேவா? எவ்வளவு மாட்டாங்க. அம்மா, அப்பாவை திண்ணையில படுக்க வச்சிருக்கேன். ஏதாச்சும் சாப்பிட்டாராயா? அதான் கழுத்தறிக்க குடிச்சிருக்காருல, அப்புறம் சாப்பாடு வேறையா இருக்கு. ஏன் அழுத்துக்கிற? ஊர்ல உலகத்துல எல்லாரும் அவர் பண்ணிட்டாரு. சரிம்மா, எங்க அப்பா ரொம்ப நல்லவர் தான், எனக்கு கொஞ்சம் படிக்க விடுங்க. சரி, ரொம்ப நேரம் படிக்கிறேன். நாளைக்கு காலையில தூங்கிட்டு போறியா? தெரியுமா, நாளைக்கு காலைல எக்ஸாம் இருக்குல்ல, நான் சீக்கிரம் எழுந்துருவேன். அதுக்கு இல்லையா, நீ 4 மணிக்காவது எந்திரிச்சாதான் பாலை திறந்து 4 தெரு ஊத்திட்டு வர முடியும். சரிம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க, எனக்கு கொஞ்சம் படிக்க விடுங்க. சரியா? சரி, படி.
எங்க போனா அந்த மனுஷன் வீட்லயே காணோம். நீங்களாச்சும் போட்டு பாப்போம். ஏன்பா ஜல்தா காசு பண்ணிக்கிறேன், என்னாச்சு உனக்கு? இல்லப்பா 12th ஸ்டாண்டர்டுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. சரி. நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே நீதான்ப்பா ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்க. உட்கார் உட்கார் ஃபர்ஸ்ட் தண்ணி குடி உட்கார். இல்லப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், படிச்சது நான், மார்க் எடுத்தது நான். நீ ஏன் இப்படி வாழணும் பண்ணி வந்துருக்க? இல்லப்பா படிச்சது நீயே வந்திருக்கலாம். சரி. ஆனா இப்போ உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே என் வேலை ஆரம்பிக்குது. என்ன வேலை? போய் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும், சரி. கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும், சரி. உனக்கு பிடிச்ச காலேஜ்ல சீட் கிடைக்கணும். சரி. இன்னும் நிறைய வேலை இருக்கேப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். ஐயா பல்சருங்க. பல்சரா? நான் பல்சர் ஆகுதா? இல்லப்பா பல்சர் தானே, ஒரு 2 வருஷம் கழிச்சு பா. வாங்கிக்கலாம். சரிப்பா கோவப்படாது அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்பவே போலாம் வா. என்னப்பா பல்சர் வாங்குறதுன்னா கத்திரிக்காய் வாங்குறதுன்னு அடுத்த வாரம் வாங்கிக்கலாம்ப்பா. சரியா? உன்னை நம்புறேன் நான். சரிப்பா. அந்த அட்மிஷன் கவுன்சிலிங்லாம் நீயே முடிச்சிட்டு சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத, நான் டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். இல்லப்பா இல்ல அட்மிஷன் மட்டும் நீ வரணும். ஏன்னா அப்பதான் உனக்கு பிடிச்ச காலேஜில் நீ வந்து சீட் வாங்கிக்க முடியும். அப்படியா? அதுக்கு மட்டும் நீ வந்து அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நீ பாட்டு வச்சுக்கலாம். வந்தே ஆகணுமா? ஆமாப்பா நீ வந்தே ஆகும். சரியா? சொல்ற வரேன். சும்மா என்ன அட்மிஷன் தொந்தரவு பண்ணா நான் டென்ஷன் ஆயிடுவேன். பல்சர் வாங்குற ஐயா ஜம்முன்னு போய் காலேஜ்ல சரிப்பா அட்மிஷன் அப்புறம் உன்னை டென்ஷன் படுத்தவே மாட்டேன். சரியா? ஒழுங்கா பல்சர் வாங்குறேன், அந்த வாரம் போயிட்டு. சரி சரியா? அம்மா அம்மா என்னையா கொஞ்சம் வெளியே வாங்கலே. நீ உள்ள வாயா? இல்லம்மா ஒரு சந்தோஷமான விஷயம், கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்கலே. ஒரு நிமிஷம் இருயா, வரேன். சொல்லியா? அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஸ்கூல்லயே நான் தாம்மா ஃபர்ஸ்ட். நல்லா இருயா, நல்லா இருக்கு, நல்லா படி. அம்மா எனக்கு இன்னும் நல்லா படிக்கணுமா, இன்னும் நிறைய படிக்கணுமா. ஏயா வீணா கனவு காண்ற? நம்ம பொழப்பு உனக்கு தெரியாதா? அடை வைத்து கூட ஒரு குண்டுமணி தங்கம் இல்ல, இப்படி கனவு காண்றியே. இல்லம்மா எனக்கு நல்லா படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், நல்லா சம்பாதிச்சு வீடெல்லாம் வாங்கணும், உங்க காலுக்கு வைத்தியெல்லாம் செய்யணுமா. ஏயா இப்படி? நம்ம பொழப்பு உனக்கு தெரியும் இல்ல, நம்ம ஏதாவது கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறாயா? இன்ஜினியரிங் படிப்புலாம் தகுதிக்கு மீறின பொழப்பியா நமக்கு? இல்லம்மா எனக்கு படிக்கணுமா. என்னையா நீ இப்படி பேசிட்டு இருக்கிற? சேகர் சேகர் சொல்லுங்க சார். உன் பேர் சேகராப்பா? ஆமாங்க சார். உன் பள்ளியில முதல் மதிப்பெண் எடுத்திருந்தா நீ? ஆமாயா, இவன் தான் ஸ்கூல்லயே முதல் மார்க் வாங்கியிருக்கான். வணக்கம்மா, அகரம் ஃபவுண்டேஷன்ல இருந்து வரேன். உங்க பையன் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கான். அதனால அகரத்தோட விதை திட்டத்துல செலக்ட் ஆயிருக்கான். அவனோட மேற்படிப்புக்கு அகரம் இப்போ உதவி பண்ணும். என்ன படிக்கிறதா இருக்கு? அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாயா, ஆனா எங்க பொழப்பு அப்படி இல்லைங்களே. என்னம்மா பிரச்சனை? காசு பிரச்சனை தாங்க, நாங்களே ஏழைங்க, ஒண்ணும் இல்லாம இருக்கோம். உங்க பையன் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கான். அகரத்தோட விதை திட்டத்துல செலக்ட் ஆயிருக்கான். அதை பத்தி கவலைப்படாதீங்க. அகரம் எந்தெந்த இடத்துல உதவி செய்யணும், அந்தந்த இடத்துல வந்து உதவி செய்யும். அப்ப செலவெல்லாம் நீங்களே பாத்துப்பீங்களா? எப்படி சொல்றேன்னா, எந்தெந்த விதத்துல தான் சப்போர்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் அகரம் வந்து உறுதுணையா இருக்கும். அவன் இன்ஜினியர் ஆக வந்து அதை சப்போர்ட் தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. சண்டேல இருக்கட்டுமா? உன் பையன் நல்லா படிக்கணும். பேசவே மாட்டேங்கிற. இல்லையா பேச்சே வரல. எனக்கு ரொம்ப நிறைய படிக்கணும்யா. இன்ஜினியரிங் படிக்க ரொம்ப ஆசை. ஆனா அந்த கவுன்சிலிங் கட் ஆஃப் அப்படி ஏதோ சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல சார். எனக்கு சுத்தமா தெரியல. தெரியலன்னு சொல்றதுக்கு அவ்வளவு பயப்படாது. இல்ல சார் அதெல்லாம் தெரியல சார். இங்க யாருக்குமே அதெல்லாம் படிச்சதே கிடையாது. எங்க கிராமத்துல யாருமே இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சதே கிடையாது சார். அவங்க யாருக்குமே தெரியல சார் அதெல்லாம். கவலைப்படாத. முதல்ல என்ன சாருன்னு கூப்பிடுறது, அண்ணான்னு கூப்பிட்டு என்னோட கவுன்சிலிங் கட் ஆஃப் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம விளையாடுதல் பண்றதுக்கு நான் இருக்கேன். இன்ஜினியர் ஆகட்டும் உன் கூடவே நான் இருக்கேன். சரியா? சந்தோஷம் சந்தோஷம் அண்ணா. ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் வித்தியாசமா இருக்கு. ஒரு மணி யாரையுமே காணோம். எவ்வளவு பெரிய பில்டிங் அப்பா. பாசே வாங்க. என்னங்களா? இந்த உன் பேர் என்ன? சேகரம். சேகரா?
என் பேரு கேட்க மாட்டியோ? அப்பா மன்னிச்சுக்கோங்க, உங்க பேருங்க? என் பேரா பார்த்து சார். டாடா பல்சர் பார்த்தா இருந்துருவா. ஓ, பல்சர் அப்பா பேருங்களா? பைக் ஓ எவ்வளவு டிராபிக் ஆனாலும் 100லயே தான் போவேன். ஆ லெப்ட்ல பத்து ரைட்ல பத்து போயிட்டே இருப்பேன். ஓ, பத்துட்டே ஓட்டலாங்க வண்டி. இன்னும் மிக்கா மக்களாலிங்க வந்து கவர்மெண்ட்ல கேட்டுப்பாங்க, நல்லா படிப்பாங்க, ஸ்கூல்லே தான் ஃபர்ஸ்ட். மக்கு இல்லையா? மெக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரான்னு ஓ கேக்குறேன். அதான் கேட்டீங்களா? ஆமாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் இயர் உண்டு. அப்படியா? நீங்க இந்த பல்சர் பத்தி என்ன தெரியாதா? இல்லைங்க, அதான் தெரியாது. கூகுள்ல போயிட்டு பல்சர்னு டைப் பண்ண மொத்தத்தையும் அதுவே கொடுக்கும். கூகுள்ல என்னங்க? உங்க லேப்ல நெட் எல்லாம் கிடையாதா? மழை காலத்துல கொசு வந்தா போடுவாங்க, அது வரும் நிறைய, அதனால போட்டுடுவாங்க அம்மா. உண்மையாவே உனக்கு எதுவுமே தெரியலையா? என்ன வச்சு காமெடி தெரியலீங்க, எதுவுமே தெரியாதா? சரி, அதோட நம்ம ஜெர்மனிங்க ப்ரொஃபசர் நல்லா அடிக்கிறாருல? நல்லா அடிக்கிறாருங்க, நல்லா கைய ஆட்டுறாரு. ஆனா எனக்கு ஒண்ணுமே விளங்கலைங்க, அதெல்லாம் ஏதோ பேசுறாரு. அவர் என்ன பிரெஞ்சுல கிளாஸ் எடுக்கிறாரு, இங்கிலீஷ்ல தானே எடுத்துட்டு இருக்காரு? அதெல்லாம் தெரியாதுங்க, இங்கிலீஷ் அவ்வளவு வராதுங்க. டிக்ஷனரி வாங்கி வச்சு படி. அதெல்லாம் இனிமேல் தாங்க வாங்கணும். சீக்கிரம் வாங்கி வச்சு படிச்சிரு. சரி, சண்டே ஃப்ரீயா? நீ ஐநாக்ஸ் போலாம் வரியா? ஐநாக்ஸ்னா ஐநாக்ஸ் அப்ப மீட்டிங் தானே எப்பா, நடக்குது. எப்பா, மழை வர மாதிரி இருக்கு, பல்சர் நினைச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஹலோ 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 அண்ணா, சேகர் பேசுறேண்ணா. சேகர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. நீ அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா மன்னிச்சுக்கோங்க, காசு கம்மியா இருக்கு, திருப்பி கூப்பிடுறீங்களா? கண்டிப்பா. சரிடா, நீ வை. ஹலோ. ஹலோ அண்ணா. சேகர், கேக்குதா? கேக்குதுண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேண்ணா. அம்மா எப்படி இருக்காங்க? இருக்காங்கண்ணா, நல்லா இருக்காங்கண்ணா. அம்மா ஊர்ல. என்னடா இழுத்து பேசுற? ஏதாவது பிரச்சனை? இல்லண்ணா, ஒண்ணும் இல்லண்ணா, சும்மாதாண்ணா. இல்லடா, உன் பேச்சுல ஏதோ ஒரு தோரணை குறையுது. இல்லண்ணா, கஷ்டமா இருக்குண்ணா. என்ன கஷ்டம்? அது இங்க காலேஜ் வந்தேண்ணா, சரி. எல்லாம் பசங்க எல்லாம் நல்லா வசந்த துணியா போட்டிருக்காங்கண்ணா. ம்ஹும். கஷ்டமா இருக்குண்ணா, ரொம்ப பார்க்கவே. ஆஹா. அவங்க கூட எல்லாம் நிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு பையன் பார்த்தனா, பல்சர் பார்த்த சாதின்னு பேரு. அவன் பேசுறது ஒண்ணுமே புரியலண்ணா, என்னமோ சொல்றானா, எனக்கு எதுவுமே விளங்கலண்ணா. அதெல்லாம் கேள்வியே படலண்ணா அந்த பேர்லாம். ஓஹோ. அப்புறமா வந்து ப்ரொஃபசர் எடுக்கிற இங்கிலீஷ் ஒண்ணுமே புரியலண்ணா, ம். கஷ்டமா இருக்குண்ணா. சரி. இந்த உலகமே புதுசா இருக்க மாதிரி இருக்குண்ணா எனக்கு. நான் போயிடுறேண்ணா, எனக்கு வேண்டாண்ணா இந்த இடம், ரொம்ப கஷ்டமாங்கண்ணா. நான் வீட்டுக்கு போய் பால் ஊத்தியே சம்பாதிச்சுப்பேண்ணா, எங்க அம்மா அப்பா அதை காப்பாத்துறேண்ணா. சேகர், கொஞ்சம் அமைதியாரு, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளு. முடியலண்ணா, இங்க எல்லாம் வாழ முடியுமானே தெரியலண்ணா. முடியும் சேகர். ஃபெயில் ஆகிட தோணுதுண்ணா. சேகர், உன்னால முடியும். நல்லா இருக்காதுண்ணா. சேகர், நான் சொல்றத நல்ல பொறுமையா கேளு. போன வருஷம் விதை திட்டத்துல 150 மாணவர்கள் முன்ன மாதிரி தான் இருந்தாங்க முதல் ஒரு மாசத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க நிலைமையே மாறிடுச்சு, உயர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல என்ன தடைகள் இருந்துச்சோ அததான் இப்ப நீயும் பார்த்துக்கிட்டு இருக்க. இது அத்தனையும் முதல் கொஞ்ச நாட்களுக்கு தான். இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததுதான், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்ப நீ பயப்படக்கூடாது. எதை நினைச்சு பயப்படுற? இந்த உலகத்தை நினைச்சா ரொம்ப புதுசா இருக்கேன், எல்லா மனுஷங்களாம் புதுசா இருக்காங்கண்ணா. எனக்கு இங்கிலீஷ், வசதியான துணி, புதுசான வார்த்தைகள் எதுவுமே தெரியலண்ணா. துணி வசதி இல்லடா, நீ எடுத்த மார்க் தான்டா வசதி. சேகர், நீ எடுத்த மார்க் கிட்டத்தட்ட உனக்கு டிக்கெட் மாதிரிடா. நீ இருந்த கிராமத்துல இருந்து இன்னைக்கு மெட்ரோல வந்து படிச்சுக்கிட்டு இருக்க. இந்த சீட்டு கிடைக்கிறதுக்காக இன்னமும் 100 பேர் வெளில காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ், இந்த சீட்டு, இந்த படிப்பு, இதோட மொத்த மதிப்பும் இன்ஜினியரா வெளியில வரும்போது அன்னைக்கு நீ தெரிஞ்சுக்க. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். நீ கஷ்டம்னு சொன்னதுல உன் வாத்தியார் பாடம் இருக்கிறது உனக்கு புரியலன்னு சொன்னல,
கவலைப்படாது. அகரத்துல வெர்ச்சுவசிட்டி ஆங்கில பயிற்சி மையத்துல உனக்கு ஆங்கில பயிற்சி நாங்க தரோம். இதை விடாம சார்ந்து எல்லா கிளாஸும் அட்டன் பண்ண உன் பிரச்சனை கண்டிப்பா தீரும். இது உறுதியா சொல்றேன். முக்கியமா உனக்குள்ள தன்னம்பிக்கை அதிகமாகணும். உன்னால முடியும்ன்றதை நீ நம்பணும். அதுவும் அகரம் உனக்கு வழி நடத்தும். அகரம் நடத்துற ஒர்க் ஷாப் எல்லாத்துக்கும் தொடர்ந்து வா. உனக்குள்ள இருக்கிற மாற்றத்தை கண்டிப்பா நீயே உணர்ந்து பேசுவ. நமக்குள்ள வர அடுத்த தொலைபேசி உரையாடல்ல நான் கொஞ்சமா தான் பேசுவேன், நீ அதிகம் பேசுவ. சேகர், கேக்குறா ஒரு சின்ன கதை சொல்றேன். சொல்லுங்கண்ணா. ஒரு பாறை சிலையா மாறுது. சடக்குன்னு ஒரே நாள்ல மாறிடாது. அது உளியால் அடிச்சு அது வடிவம் கொடுத்து அதை செதுக்கி அதுக்கப்புறம் தான் அது சிலையாகுது. நீ பாறையா இருக்கணும்னா எந்த கஷ்டமும் படாம அப்படியே இருந்துடலாம். வாழ்க்கையில சிலையா மாறணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். முடிவு பண்ணிக்கோ. சிலையா மாறணும்னா எல்லாத்துக்கும் தயாராரு. நீ போற பாதையில அகரம் ஃபவுண்டேஷன் அதுல இருக்கிற அண்ணா அக்கா அத்தனை பேரும் உனக்கு உறுதுணையா இருந்து வழிகாட்டுதல் கொடுக்கும். ஜெயிப்பது உறுதி. ரொம்ப நன்றிண்ணா. இப்பதான் எனக்கு உனக்குள்ள புது ரத்தம் வந்த மாதிரி இருக்குண்ணா. கண்டிப்பா நான் ஜெயிப்பேண்ணா. நான் ஜெயிச்சுட்டு உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேண்ணா. நீ ஜெயிப்பா உன் காலத்தாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாண்ணா திருப்பி கூப்பிடுறேண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சரிடா சரி. நன்றிண்ணா. அம்மா அப்படியே சொல்லு. சரிண்ணா. பார்த்த சாந்தி பல்சர் பார்த்த இல்ல எனக்கு ஒரு உதவி செய்யா. அது ஏன் டைம் எப்படிவா ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம், ஏன் டைம் நிக்கிறேன்? இல்ல இந்த தர்மல் இன்ஜினியர் எடுத்தார்ல அந்த பாடத்துல பார்த்தனா இப்படி சொன்னார்ல, இதுக்கு வந்து என்ன வரும்? தேங்க்ஸ்டா. நாளைக்கு எக்ஸாம் ஒழுங்கா சரியா? சரிடா. ஒழுங்கா எக்ஸாம் எழுதி சரியா? சரி பண்றாரு ஒரு கம்பெனில. Yes. My name is Shekhar. Hi Shekhar. Take a seat. Thank you. This is my review. Yeah. So I cleared a couple of technical interviews. So how do you feel now? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So you want to continue in Tamil or English? English. Good. So tell me about yourself. About myself, I born and brought up in a remote village in Tamil Nadu. My father name is S.K. Muthu and my mother name is S.K. Amman, and I have finished my mechanical engineering and I'm the university rank holder, and I'm the first graduate in my family, and this is my first interview and I'm attending it. So what do you think your secret of success? Secret of success would be your hard work and your concentration and confidence level and the sincerity towards the work, and you have to achieve your goals, so you have to self-motivate yourself, and self-confidence should be there always. So you are from a remote village, I assume that. Yes. So how do you so high in confidence and so fluent in English? Yes, it's all because one foundation, that is Agaram Foundation, which gives all to this and drives me through my life. After my schooling, I joined with the Agaram Foundation, and that's the thing brought up here and given all this self-motivation and everything else. So I depends on Agaram Foundation. That's the major force to me. It's very good. Okay, so we'll see you soon. Yes, thank you. Thanks so much.